நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கினதிலிருந்தே இந்த பீகாரில் வாக்கு சிறப்பு திருத்தம் அந்த விவகாரம் குறித்து எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இன்னி வரைக்கும் எதிர்கட்சிகள் போராடிட்டு தான் இருக்குது. தேர்தல் ஆணையர் அளித்த பதில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எதிர்கட்சிகள் சொல்கிறீங்க. அவர் எந்த கேள்விக்குமே பதில் அளிக்கிறேன்னு. முடிவு தான் என்ன? நீங்களும் ஒரு பக்கம் போராடுறீங்க, அவங்களும் அதே பாயிண்ட்ல நிற்கிறாங்க, அதை தாண்டி வரமாட்டேங்கிறாங்க. ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமானது. நீங்க பெரும்பான்மை சிறிய கட்சிகள் என்பது கிடையாது. 2 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்தால் கூட அவர்களுக்கும் அந்த ஜனநாயகம் உரித்தானது. நீங்க வாக்களிக்கிறீங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா 35-38% வாக்குகளை பெற்றுதான் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது. 60% மேல் எதிர்கட்சிகளுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி என்று சொல்லும் பொழுது எல்லோருக்குமான ஜனநாயகமாக இருக்க வேண்டும். அப்படி இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ஒரு உலகிலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடுன்னா எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேர்தல் நடைமுறை. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடவோலை முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறு அந்த காலத்திலேயே உண்டு. அரசர் காலத்திலேயே குடவோலை முறையில் தேர்தல் நடத்திய வரலாறு தமிழகத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேர்தல் நடைமுறையை இவர்கள் கேலி கூத்தாக்கி, தேர்தல் என்பதே ஏதோ ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது, இப்படி தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக பீகார்ல இவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அறிவித்து விட்டே போயிடலாம். அதனால தேர்தல் என்பது மக்களின் நம்பிக்கையை பெற்று மக்களுக்கு நெருக்கமானதாக தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய குறைகள் யார் சொன்னாலும் அதை செவிமடுத்து கேட்டு அதற்கான தீர்வை காண தேர்தல் ஆணையம் முனைய வேண்டுமே தவிர குற்றம் சொல்பவர்கள் மீதே குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று, அவர்களுடைய வரம்புக்கு மீறிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன்.